நமஸ்காரம். இந்த வீடியோவில் காம்பவுண்ட் வால், அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் தந்தை செவருன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மற்ற இடங்களிலிருந்து நம்மளுடைய வீட்டை பிரிக்கக்கூடிய ஒரு வால், சுவர், சுற்றுச்சுவர். அது மிக மிக முக்கியமானது. ஆனால் நம்மளுடைய நேயர்கள், நம்மளுடைய கிளைண்ட்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அது ஒரு அலட்சியமாக, அது என்ன சார், அது நம்ம வேலியாக கூட போட்டுக்கலாமே சார், அது இந்த பக்கத்தில் அவசியம் தானா சார், பக்கத்தில் இருக்கவங்கலாம் நம்மளுடைய உறவினர்கள் இருக்காங்க, அதே போல் ரொம்ப நாளாக ஒரு 20-25 வருஷமாக பழகி இருக்கோம், நாங்கள் எங்கள் வீட்டு வழியாகவே அவங்க வீட்டுக்கு போயிடுவோம், அதனால் நாங்கள் அது போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை சார்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த காம்பவுண்ட் வால் ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. நம்மளுடைய தாய் செவரு எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஒரு குடும்பத்திற்கு தந்தை செவருன்னு சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால், ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிற காம்பவுண்ட் வால் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு ரோலை ப்ளே பண்ணும். 4 திசையிலையுமே தேவையா சார்னு கேட்பாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளிலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது காம்பவுண்ட் வால். ஆனால் சில இடங்களில் காம்பவுண்ட் வால் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது குறித்து நான் ரொம்ப டீட்டெயிலாக விலாவரியாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். எந்த இடத்துல காம்பவுண்ட் வால் ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல நிச்சயமாக போடவே கூடாது அப்படின்றத எங்களுடைய அனுபவத்தில் ஆண்டாள் வாஸ்து ரிசர்ச் ஃபைண்டிங்ஸில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தாய் செவரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம கட்டுறோமோ அதை விட ரொம்ப முக்கியமாக அவசியமாக போட வேண்டியது இந்த காம்பவுண்ட் வால்னு சொல்லக்கூடிய தந்தை செவரு. ஒரு குடும்பத்தில் தாயின்னு ஒருத்தர் இருக்கும்போது தந்தைன்றது அவசியம் அந்த குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நபர். அந்த விஷயத்தில் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த தாய் செவருன்னு இருக்கும்பொழுது தந்தை செவரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்க வாஸ்து சாஸ்திரத்தில் நிச்சயமாக இது குறித்து அனுபவத்திலையும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் அதனுடைய விளைவுகளும் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. தெற்கு, மேற்கு இந்த 2 திசைகளிலும் காம்பவுண்ட் வால் உயரமாக இருக்க வேண்டும். முதல் அடிப்படையான ஒரு விதி. வடக்கு, கிழக்கு விட தெற்கு, மேற்கு உயரமாக இருக்கலாம். எவ்வளோ உயரமாக இருக்கலாம் சார்? ஒரு 2 அடிக்கு உயரமாக இருக்கலாம் மேக்ஸிமம். 1 அடி இருந்தாலே போதும். அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா 1 அடி நீங்கள் வச்சுக்கிறது, 1.5 அடியோ இல்லை 2 அடியோ வச்சுக்கிறது தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 அடி நீங்கள் தெற்கில் கட்டுறீங்க அப்படின்னா கிழக்குலேயே வடக்கில் நிச்சயமாக அது 5 அடி தான் இருக்கணும். 6 அடிக்கு உயரமாக இருக்கவே கூடாது. அதாவது தெற்கு மேற்கில் இருக்கக்கூடிய தந்தை செவரை விட உயரமாக அவசியம் கட்டிடக்கூடாது. இது முக்கியமான அடிப்படையான முதல் ரூல். இந்த காம்பவுண்ட் வாலில் நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் பக்கத்து வீட்டோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 50%, நாங்கள் ஒரு 50%, இந்த சிமெண்ட்டு, செங்கல் இதெல்லாம் செலவு பண்ணி. தயவு செய்து இந்த தவறை செய்யவே செய்யாதீர்கள். தந்தை செவரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இதனுடைய விளைவுகள் ஒரு மிக டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி தவறுகள் செய்யும் பொழுது அதுக்கு நீங்கள் காம்பவுண்ட் வால் கட்டாமலே இருந்துடலாம். காம்பவுண்ட் வால் உங்களுடைய வீட்டுக்கு வாஸ்து சாஸ்திரம் சிறந்த முறையில் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அவசியம் காம்பவுண்ட் வால் தேவை, தந்தை செவரு தேவை. அந்த தந்தை செவரை நீங்கள் கடன் வாங்கி கூட பண்ணலாம். ஆனால் ஷேர் மட்டும் பண்ணிடாதீங்க. அந்த காம்பவுண்ட் வால் நீங்கள் அப்படி கட்டுறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் தெற்கு மேற்கு தந்தை செவரோட ஒரு 1/2 அடியாவது, மினிமம் 1/2 அடியாவது, மேக்ஸிமம் 1.5 அடி வரலும் தாழ்வாக இருக்க வேண்டும். இந்த காம்பவுண்ட் வாலில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, அது மேலே பூச்சட்டி, இந்த பாட், ஃப்ளவர் பாட்லாம் வைப்பாங்க. இந்த தவறை மட்டும் தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் கேட்கலாம், தெற்கு மேற்கில் வெயிட் வைக்கலான்னு சொல்லியிருக்கீங்களே சார், அந்த பக்கம், ஏன்னா இது அனுபவத்தில் நிறைய கிளைண்ட் கேட்டது. தெற்கு மேற்கில் நாங்கள் இந்த ஃப்ளவர் வாஸ் பூச்சட்டியை வச்சுக்கலாமே சார், வெயிட் தானே சார். அந்த தவறை தயவுசெய்து செய்யாதீர்கள். தந்தை செவரில் எந்த ஒரு பாரத்தையும், அது நீங்கள் ஒரு ஷீட்டு போட்டு காருக்காக ஒரு எலிவேஷன் கொடுத்து அந்த இடத்துல கனெக்டே பண்ணாதீங்க. தாய் செவரையும் தந்தை செவரையும் எந்த காரணம் கொண்டு கனெக்டும் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேரும் பண்ணாதீங்க பக்கத்து வீட்டுக்காரரோட, அதை கனெக்டும் பண்ணாதீங்க. இந்த 2 தவறுகள்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த வீட்டில் நான் பார்க்கக்கூடிய ஒரு தவறு. தயவு செய்து இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துருங்க. இது ரொம்ப முக்கியமான ரூல். இதனால் வர விளைவுகள் பற்றி நம்ம பேச வேண்டாம். அது தவறுகள். அந்த தவறு இருக்கிற இடத்துல நிறைய பாதிப்புகள் உண்டு. அந்த பாதிப்பை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனும் தலைமகளும் தான் அனுபவிக்கிறாங்க. அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. காம்பவுண்ட் வால் டெஃபினட்டாக எந்த இடத்துலையும் வளர்ந்து இருக்கக்கூடாது. எப்படி வந்து நம்மளுடைய தாய் செவுரு வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் நம்ம முதல் விதியில் பார்க்குறோமோ, அதே போல் இந்த தந்தை செவுரு அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக ரெக்டாங்கிளாவோ இல்லை ஸ்கொயராகவோ சதுரம் செவ்வகமாக மட்டுமே இருக்க வேண்டும். ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% ஆஃப் வீட்டில் வாஸ்து சாஸ்திரம்ன்ற பேரில் அவங்க செய்யக்கூடிய ஒரு மிக பிரதானமான தவறு அப்படின்னிங்கன்னா, வடகிழக்கு வளர்ந்துருந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க சார், அதனால் நான் வடகிழக்கை வளர்த்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். ப்ளீஸ் இந்த தவறை தயவுசெய்து செய்யாதீங்க. ஒரு மூளை வளர்ந்துருக்கு அப்படின்னா மற்ற 3 மூளைகள் நிச்சயமாக ஏதோ ஒரு அது வந்து நீங்கள் சொல்லலாம் 1 அடியோ இல்லை 2 அடியோ இல்லை 1 அடியோ இல்லை 1/2 அடியோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் சதுரம் செவ்வகமாக பார்த்துக்குங்க. இது வந்து செகண்ட் முக்கியமான ரூல். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் ஆல்சோ த காம்பவுண்ட் வால் ஆஸ் இஸ் தி மதர் வால். அதாவது தாய் செவரு. நம்மளுடைய பில்டிங் வந்து ஸ்கொயர் ரெக்டாங்கிளாக மெயின்டைன் பண்ணுறது போல் 90 டிகிரி அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை வந்து என்ஜினியரை வச்சு பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சார் எங்கள் வீட்டில் வந்து வடமேற்கு குறுகி வடகிழக்கு வளர்ந்துருக்கு சார், நான் உள்ளே ஒரு காம்பவுண்ட் வால் போட்டுக்கலாமா சார்? அந்த தவறை செய்யாதீங்க. 2 காம்பவுண்ட் வால் தேவையில்லை, அவசியம் இல்லை. அந்த வளர்ந்துருக்க இடத்த கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சொல்லலாம், சார் நாங்கள் நிறைய விலை கொடுத்து வாங்கினோம் சார், இப்போ எங்களுக்கு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சார் இது, அது சாத்தியமே இல்லையே சார் அப்படின்னு சொல்லுங்கள். நல்லது நடக்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் அபரிவிதமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காம்பவுண்ட் வால் தந்தை செவரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. இது ஒரு 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 அனுபவித்த நிதர்சனமான உண்மை. தயவு செய்து அது 90 டிகிரியில் அக்யூட் ஆங்கிளில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் காம்பவுண்ட் வாலில் கேட் அப்படின்றது வந்து வடக்கு கிழக்கு உச்ச இடத்துல தான் இருக்கணும். வடக்குனா கிழக்கு ஒட்டி, கிழக்குனா வடக்கை ஒட்டி இருக்கணும். அதே போல் தெற்குனா கிழக்கை சார்ந்து இருக்கணும், மேற்குனா வடக்கு சார்ந்து தான் இருக்கணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் 3 கேட் நல்லதா 4 கேட் நல்லதா அப்படின்றது. இந்த எண்ணிக்கைகள் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உச்சத்தில் கேட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்கள் வாசலுக்கு நேராக ஒரு கேட் வச்சுக்கிறது அதை விட மிகச்சிறந்தது. காம்பவுண்ட் வால் பிளேஸ் எ வெரி எசென்ஷியல் ரோல். நம்மளுடைய லைஃப்பில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வளர்ச்சியில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பவுண்ட் வால் எங்கெல்லாம் வரலாம், எங்கெல்லாம் வரக்கூடாது. நம்ம வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தெருக்கூத்து இருக்குது அப்படின்னா அவசியம் அந்த இடத்துல வந்து நீங்கள் காம்பவுண்ட் வால் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் வந்து தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த மாதிரியான தெருக்கூத்துகள் இல்லாத இடத்துல தயவு செய்து காம்பவுண்ட் வால் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்களாக டிசைட் பண்ணாதீங்க. ஒரு ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் இல்லை உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கன்சல்டண்ட்டை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு அவருடைய ஆலோசனை பெற்று பண்ணுறது மிகச்சிறந்தது. ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் அனுபவம் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தயவுசெய்து ஒரு அனுபவசாலியை, வாஸ்து நிபுணரை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.